எல்லாருக்கும் வணக்கம். கோட் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் டேவோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. 126 கோடி ரூபாய்கள் வந்து கலெக்ஷன் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. லியோ படத்துடைய வந்து ஒரு 20 கோடி கம்மியா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அஃபிஷியல் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும். இது உண்மையா? பொய்யா? யார் வந்து சொன்னாய்ங்க? கலெக்ஷன் ரிப்போர்ட் யார் எடுத்தாய்ங்க? எந்த வெப்சைட் சொன்னாங்க? இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து ஷேர் பண்ண வேண்டியது. இல்லை நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா, அதை ஷேர் பண்ண வேண்டியது. இதுதான் ஃபேன்ஸோட வேலை. இந்த காசு எவ்வளோ தான் வந்தாலும் அது நமக்கு வரப்போகிறதில்ல. நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோடைய படம் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது சந்தோஷம். இது எல்லா ஃபேன்ஸுக்குமே. தமிழ் சினிமா வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா, படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் பேசுவாங்க தவிர, படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த பேசவே இல்ல. இந்த பாஷா, படையப்பா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கில்லி இந்த எல்லா படங்களும் வந்தப்போ யாருமே கலெக்ஷன பத்தி பேசினதா சரித்திரமே கிடையாது. இந்த எல்லா திரைப்படங்களுமே எத்தன நாள் தியேட்டர்ல ஓடுச்சுங்கிறது மட்டும் தான் பேசுவாங்க. இந்த படம் வந்து 100 நாள் ஓடுச்சு, 125 நாள் ஓடுச்சு. அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்துச்சு. அந்த எத்தன நாள் ஓடுச்சு அப்படின்னு இருந்த வரைக்குமே தமிழ் சினிமா ரொம்ப அற்புதமான ஒரு நிலைமையில, ஆரோக்கியமான ஒரு நிலைமையில இருந்துச்சு. எப்போ இவங்க காச வச்சு வந்து ஒரு படத்தோட வேல்யூ வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்ப இருந்தே இந்த படம் வந்து நல்லா இருக்குதா, நல்லா இல்லையாங்கிற டிஸ்கஷனே ஆன்லைன்ல வரதே இல்ல. குறிப்பாக மக்கள்கிட்டயும் வரதே இல்ல. ரொம்ப பொதுமக்கள் இருக்காங்கல்ல, பொதுவான ஆடியன்ஸ். அதாவது எந்த ஒரு நடிகர் படத்தையுமே போய் தியேட்டர்ல நான் பார்ப்பேன் அப்படின்ற மனநிலை இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்குள்ள வராங்களே தவிர, இந்த ஆன்லைனுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே வந்து கலெக்ஷனுக்காக அடிச்சுக்கிறாங்க. இப்ப ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டும், லைக்கா புரொடக்ஷன்ஸும், சன் பிக்சர்ஸும், அப்புறமேட்டு நம்ம 7த் ஸ்கிரீன் நம்ம லலித் இருக்கார்ல, இவங்கலாம் உட்காந்துட்டு கலெக்ஷனுக்கு சண்டை போடுறாங்க. அப்புறம் ஸ்டுடியோ கிரீன் இவங்கலாம் கலெக்ஷனுக்காக சண்டை போட்டுருக்காங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்க ப்ரொடியூசர். அவங்க காசு போடுறாங்க. நான் உன்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன் பாரு. நீ என்னோட அதிகமா சம்பாதிச்சிட்ட பாரு அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தா ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அவங்கலாம் ஜாலியா தான் இருக்காங்க. ஒத்துமையா தான் இருக்காங்க. நம்ம என்ன ஒரு படம் பார்க்க போறோம். நம்ம வந்து ரூ. 190 குடுத்து ஒரு படம் பார்க்க போறோம். அந்த படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லைங்கிறத நம்ம பேசணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத தவிர மீதி எல்லாத்தையும் பேசுறோம். "உன் ஆளு பெருசா, உன் ஆளு பெரிய ஆளா? என் ஆளு பெரிய ஆளா? என் ஆள் பாத்தியா எப்படி இருக்காரு? உன் ஆள் பாத்தியா எப்படி இருக்காரு?" இதத்தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான விஷயமா இருக்குங்க சினிமா. இந்த படத்த வந்து பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான ஆங்கிள்லயும் வந்து கோட் திரைப்படத்த வந்து சொல்ல முடியும். நெகட்டிவான ஆங்கிள்லயும் சொல்ல முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, "என்னங்க படம் எடுத்திருக்காங்க, விஜய் சார் ஒழுங்காவே நடிக்கல" அப்படின்னு சொன்னா, அது நெகட்டிவ் ரிவ்யூ எப்படி வேணாலும் யார் வேணா சொல்லலாம். பட் ஆனா, இந்த திரைப்படம் வந்து லியோ படத்த விட சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே பெட்டரா வந்திருக்கு. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்குது. இது வந்து பத்தி இந்த படம் வந்து ஏன் வந்து மத்த ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல? ஏன் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல? ஆந்திரா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல? அப்படிங்கிறது இன்னொரு வீடியோல ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். மிஸ்டேக்ஸ் ஆஃப் கோட்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அத நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. வீடியோவே பார்க்காம வெளிய போற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக போடப்பட்ட டைட்டிலா இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஏன் நெகட்டிவான விஷயத்த சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருப்போம். தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க வந்து இப்ப அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்த நோக்கி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் போக ஆரம்பிக்க வேண்டிய இடம். அத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் வந்து சினிமா சண்டைகள், கலெக்ஷன் சண்டைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படம் தான் இருக்கு உங்களுக்கு. அந்த ஒரு படத்த வந்து கொண்டாடி முடிச்ச பிறகு அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்குள்ள போணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்பயே சண்டை போட்டு எல்லா ஆடியன்ஸ்கிட்டயும், எல்லா மக்கள்கிட்டயும், எல்லா ரசிகர்கள்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு பயன்படும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பயன்படும் நம்பிக்கை இருந்தா, நீங்க தாராளமா சண்டை போட்டுட்டே கடங்க. உங்களுக்கு அத பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ட பத்தி நம்ம போடும்போது, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து உண்மையான கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடையாது. இது பொய்யான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. பொய்யான கலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஆதாரத்த கொண்டு வந்து காட்டுறான். அது வந்து ஒரு ட்விட்டர் ஐடியா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்டா இருக்கு. அப்புறம் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு, ஒரு இப்போ அடுத்த வருஷம் வந்து யார் யாரெல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்களோ, டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம எந்தெந்த ப்ரொடியூசர் வந்து இப்ப ஏஜிஎஸ் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட கலெக்ஷன் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி அவங்க போட போறாங்க. அந்த ரிப்போர்ட் மாரிலாம் யாருமே ரிப்போர்ட் போடுறது கிடையாது. இப்ப அண்ணாத்த படம் வந்து 230 கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவியோட அந்த டாக்ஸ் ஃபைல் பண்ணது அத பத்தி தான் வந்து பார்த்து நமக்கு நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்குன்னு வந்து அண்ணாத்த திரைப்படம் வந்து ரொம்ப பயங்கரமான படம் அப்படின்னு யாரும் சொல்லல. அண்ணாத்த படம் வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்த படம் தான். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படம் சீரியல் மாரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா என்ன விஷயம்னா, கலெக்ஷன் வரலைங்கிறது யாரும் சொல்ல முடியாது. கலெக்ஷன் வந்திருக்கு. அது அவங்க அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது வந்து அந்த டாக்குமெண்ட்லயே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு படம் வந்து கலெக்ஷன் அதிகமா வந்துச்சுன்னா நல்ல படம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாரி கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா வந்துருச்சு அப்படிங்கிறனால அது கெட்ட படம்னு கிடையவே கிடையாது. கடைசி விவசாயி படத்தோட வந்து அ நல்ல படத்த நம்ம சொல்ல முடியாது. ஆனா கலெக்ஷன் வரல. ஸோ நம்ம அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. ஒரு படம் நல்ல பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.
கமர்ஷியல் சினிமாக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம் வந்து சரியான இடத்துல தான் போய் உட்காந்துருக்குது. அந்த ஏஜிங்கில் இருக்க அந்த லுக்கு வந்து சில லுக்கு சரியில்லை அப்படிங்கிறது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், தேவையில்லாத பாட்டோட பிளேஸ்மெண்ட்டு அது மட்டும் தான் படத்தில் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. படத்துடைய லென்த் ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. அது தவிர வந்து மீதி எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய லாஸ்ட் ஒரு 4, 5 படங்களுக்குள்ள இருந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. புதுசா ஒரு 2 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஆக மொத நாள் வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்குது. 2ஆம் நாள் அந்த கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ட்ராப் ஆகும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லும்போது 8,00,000 டிக்கெட் வித்துச்சு அப்டின்னாங்க. இப்ப செகண்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேல வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு 5,00,000 டிக்கெட் தான் போயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 3,00,000 டிக்கெட் டிஃபரன்ஸ் வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வரும்போது அப்படியே டவுன் ஆகும். மண்டே வந்து எவ்வளோ டிக்கெட் டவுன் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கணக்கு. அந்த மண்டே கணக்குக்கு அப்புறம் தான் இந்த கலெக்ஷன் எவ்வளோ வருது, இன்னும் அதிகமா போகுமா, கம்மியா போகுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வீக்கு மண்டே ட்ராப் ஆகிற அந்த பர்சன்டேஜை பொறுத்து செகண்ட் வீக்கில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியும். செகண்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் வீக் அந்த சாட்டர்டே சண்டே கலெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தெளிவாக முடிவாயிரும். அதுக்கப்புறம் பெரிய என்ன சொல்கிறது உயர்வு இருக்காது. 20 நாள் தான் படம் பயங்கரமாக ஓடும். அந்த 20 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளேயே இல்லை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாட்களுக்குள்ளேயே அந்த படம் வந்து எந்த இடத்துக்கு போய் சேரும், எவ்வளோ கலெக்ஷன் மொத்தமாக எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். பட் ஆனா படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்பயே ஒரு முடிவுக்கு வந்துரலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் வாட்சபிளா இந்த படம் இருக்கு. அதோட லென்த் வந்து பேஸ் பண்ணி, அது வந்து அதையும் தாண்டி மக்கள் வந்து ரிப்பீட் வேல்யூல போய் படம் பார்ப்பாங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நேரத்த ஒரு நாளுக்கு வந்து இந்த படம் எடுத்துக்கிச்சுன்னா, அடுத்த வாட்டி மறுபடியும் அதே அளவுக்கு 3 மணி நேரத்த குடுத்து படம் பார்க்க ஆடியன்ஸ் தயாரா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி வந்து ரொம்ப குறிப்பா தயாரா இருக்க மாட்டாங்க. அத மட்டும் தான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தோணுது. பார்ப்போம். நாளைக்கு என்ன கலெக்ஷன் வருது? நாளைக்கு என்ன ரிப்போர்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம மறுபடியும் நெறைய பேசுவோம். உங்களுடைய கருத்து எதுவாக சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!